ஒருத்தன் தம்பியை கூப்பிடுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போகிறான். அங்க இவனோட தம்பியை ஒரு குழந்தைய திருடிட்டான்னு சொல்லி எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு விசாரிச்சா அந்த குழந்தைய ஒரு பொண்ணு தூக்கிட்டு போனதை பார்த்ததா சொல்றான். அந்த குழந்தையோட அம்மாக்கு அங்க இருக்கிற டீ கடைக்கார மேல சந்தேகம் வந்து அவனை பிடிச்சி அடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனும் அந்த குழந்தை கடத்துற கும்பல்ல ஒருத்தன்னு. குழந்தைய கடத்திட்டு போன பொண்ணு எங்க இருக்கான்னு அட்ரஸ் சொல்றான். இப்ப போலீஸ் இந்த அண்ணன் தம்பி கிட்ட அந்த குழந்தையோட அம்மாவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துக்கு போய் போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த குழந்தைய கடத்தினவ அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. அப்ப இவன் ஒரு கட்டி எடுத்து அடிக்கவும் அவ குழிக்குள்ள விழுந்து இறந்து போயிடுறா. அதனால போலீஸ் இவனை பிடிச்சி உட்கார வச்சிடுறாங்க. அதே நேரம் அந்த குழந்தையோட அம்மா உண்மையான அம்மா கிடையாது. அவ குழந்தைய திருடிட்டு வந்திருக்கிறதா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. போலீஸ் சுத்தி பார்த்தா அந்த குழந்தையோட அம்மாவும் காணாம போயிடுறா. அதனால போலீஸ் அவங்களை அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் திரும்பி போறப்ப அந்த காருக்குள்ள அந்த குழந்தையோட அம்மா ஒளிஞ்சிருக்கா. காருக்குள்ள இவளை பார்த்ததும் போலீஸ்க்கு கால் பண்றாங்க. ஆனா இவ்வளவு அது தன்னோட குழந்தை தான் சொல்லி சத்தியம் பண்றா. இப்ப அவளுக்கு உதவி பண்ண நினைச்சு அந்த குழந்தைய தேடி போறப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்தத வீடியோ எடுத்து இவங்க குழந்தை கடத்துற கும்பல்னு சோசியல் மீடியால போட்டுடுறாங்க. அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவங்களை அடிக்கிறாங்க. கரெக்டா அந்த நேரம் அங்க வந்த போலீஸ் அந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அந்த குழந்தைங்களை கடத்துறவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நர்ஸா இருக்கான்னு தெரிய வருது. இப்போ இவன் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி அந்த குழந்தைங்களை கடத்தின கும்பலை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கறான்.